கோர்ஸ் மட்டும் முடிச்சா போதும் ஐடி வேலை கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? திங்க் அகைன். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் நம்ம யூனிக்லேயே கூட நான் கோர்ஸ் முடிச்சிட்டேன் சார், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, நான் கோர்ஸ் முடிச்சு 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு, எனக்கு வேலை கிடைக்கல, நானும் நௌக்கரியில் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு கால்கோ வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட வந்து. ஈவன் நம்ம இன்ஸ்டியூட் மட்டும் இல்லை, நான் வேற இன்ஸ்டியூட்ல கோர்ஸ் படிச்சு நிறைய பேர் ரெகுலர் வந்து என்ன பார்ப்பாங்க. வேற டாப் இன்ஸ்டியூட் சென்னையில் அந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் பிளேஸ்மெண்ட்டுக்காக வருவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுவேன். ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்பேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்படின்னா ஜாவாவில் பேசிக்காக பப்ளிக் ஸ்டாட்டிக் ஆர்குமெண்ட் போடுவாங்க. அதுல ஸ்டாட்டிக்கோட பர்பஸ் கிட்ட உங்களுக்கு தெரியாது. சிஸ்டம் அவுட் ஆஃப் பிரிண்ட் இல்ல சிஸ்டம்னா என்ன அவுட்னா என்ன கேட்டா தெரியாது. சோ எந்த கம்பெனிஸ்மே சர்டிபிகேட்ஸ்க்கு வந்து வேல்யூ பண்றதே கிடையாது. சர்டிபிகேட்ன்றது அவுட் ஆஃப் 100%ல less than 10% தான் அதோட வேல்யூவே. மோர் தென் 90% வேல்யூ எதுல இருக்கு அப்படின்னா ஸ்கில்ல மட்டும் தான். நீங்க ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக்கோ ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கோ ஒரு டாட் நெட் ஃபுல் ஸ்டாக்கோ ஒரு மெர்ன் ஸ்டாக்கோ மீன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க. இந்த சர்டிபிகேட் புட்டு போட்டா ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 100% தப்பு. ஒரு சர்டிபிகேட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாங்க இங்க யூனிக் டெக்னாலஜிஸ்ல ஆன்லைன்ல ஜாவா ஃபுல் கோர்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம், ஃப்ரீ தான். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ் கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ரியாக்ட் ஜேஎஸ் ஃபுல் கோர்ஸ் இருக்கு, கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். எஸ்கியூஎல் ஃபுல் கோர்ஸ் இருக்கு, கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இந்த கோர்ஸ் நீங்க ஃப்ரீயா படிச்சுட்டு ஃப்ரீயா சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நீங்க சோ சர்டிஃபிகேட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் கோர்ஸ் நீங்க படிக்க ஃப்ரீயா சைடு வாங்கிக்கோங்க. இதுக்கு எந்த காசு யாருக்கும் நாங்க கேட்க போறது இல்ல. ஒரு ஹார்ட் காப்பியே நாங்க ஃப்ரீயா கொடுத்துருவோம். சோ கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே ஸ்கில் மட்டும் தான். நீங்க ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சிம்பிள் மினி ப்ராஜெக்ட் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பேசிக்கான வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. அதாவது டேட்டா என்ட்ரி பண்ணுங்க. அந்த டேட்டா போய் டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகட்டும், அதை ரிட்ரீவ் பண்ணி கிளையண்ட்டை காட்டுங்க. இல்லாட்டி நீங்க பர்சனலா உங்களுடைய இன்கம் எக்ஸ்பென்ஸ் அதை மட்டும் ஒரு ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணுங்க. கையில வந்து 10,000 ரூபாய் இருக்கு. இந்த 10,000 ரூபாயில வந்து இன்னைக்கு நான் வந்து பஸ்ஸுக்கு ஒரு செலவழிச்சேன், மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு செலவழிச்சேன், ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்னு சொல்லி நீங்களே ஒரு என்ட்ரி போடுங்க. அந்த என்ட்ரி வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்கணும். வாங்குற என்ட்ரி கொண்டு போய் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணணும். திருப்பி மினிமம் இப்போ அக்கௌண்ட் மினிமம் எவ்வளவு இருக்கு, பேலன்ஸ் எவ்வளவு செக் பண்ணோம் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணி உங்களுக்கு காட்டணும். சிம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். இது பேர் கிரெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க, டெலிட் பண்ணுங்க. இதுல வந்து MVC பட்டன் மூணுமே கவர் ஆயிரும். ஃப்ரண்ட் எண்ட் வியூ பண்ணலாம், பேக் எண்ட் டேட்டாபேஸ் இருக்கு, மாடல் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுங்க, தென் கண்ட்ரோலர் பார்ட் பேக் எண்ட்ல கோட் எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு கிட்ஹப்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஓனா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கிட்ஹப்ல அந்த கோடை டெபாசிட் பண்ணுங்க. அது கோட் ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த கோடை போய் ரெபாசிட்டரியில போட்டுருங்க. நீங்க அந்த லிங்க் உங்களுடைய அந்த கிட்டபோட லிங்கை உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுங்க. இதோட வேல்யூவே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இருக்கும். இதோட ரெஸ்பான்ஸ் நீங்க ஒரு லிங்க்டின்ல ஒரு HR கான்டாக்ட் பண்றீங்க, ஒரு கனெக்ட் பண்றீங்க, ஏதாச்சும் கம்பெனி ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா டேரக்டா HR கனெக்ட் பண்ணிட்டு நீங்க டெவலப் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டோட லிங்கை மட்டும் அவங்க ஷேர் பண்ணுங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி உடனே அவங்களுடைய டெவலப்மென்ட் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்றதுக்கும் நீங்க எழுதின ப்ராஜெக்ட்டோட கிட்டபோட ரெபாசிட்டரியோட லிங்கை ஃபார்வர்ட் பண்றதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணா போதும் நீங்க ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். சோ நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? சோ ஒரு சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தராது. அட் த சேம் டைம் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க வேலை வாங்கிடலாம். சர்டிபிகேட் மட்டும் தான் வேணும் அப்படின்னு உங்களோட எய்மா இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூனிக்ல ஆன்லைன் கோர்ஸ் படிக்கலாம். ஃப்ரீ கோர்ஸ் தான், ஃப்ரீயா படிச்சு ஃப்ரீயா செட் வாங்கிக்கோங்க. நீங்க வேலை தான் வாங்கணும் அப்படின்னா நீங்க யூனிக்ல படிச்சாலும் சரி, வேற எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சாலும் சரி, ஆன்லைன்லயே படிச்சாலும் சரி, நீங்களே ஓனர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, அதை கிட்டப்ல டெபாசிட் பண்ணுங்க. அந்த லிங்கை உங்க ரெஸ்யூம்லயோ இல்ல HRஸ்லயோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஈஸியா நீங்க ஐடி ஜாப் வாங்கலாம். உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல என்ன பர்சனலா வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சென்னை ஆஃபீஸ்ல இருப்பேன். நீங்க எப்பலாம் வந்து சென்னை ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் queries எல்லாத்துக்குமே நாங்க வந்து கிளியரன்ஸ் தருவோம். ஈவன் ஜாவால படிக்கணும் ஆசைப்படுறீங்க, எங்களோட ஜாவா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. பைத்தான் படிக்க ஆசைப்பட்ட பைத்தான் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் இங்க இருக்காங்க. யாருனாலும் நீங்க எப்பலாம் நீங்க வந்து ஃப்ரீயாவே மீட் பண்ணி ஃப்ரீ கைடன்ஸ் வாங்கிக்கலாம். Thank you so much guys. All the very best.